விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப், வெற்றியுள்ள கிறிஸ்துவ ஜீவியம் என்ற தலைப்பில் கீழாக சுகமுள்ள வாழ்க்கை, ஹெல்த்தி லைஃப் அப்படின்னு சொன்னால் ஒரு சுகத்தை குறித்து பேச போகிறோம். ஹல்லேலூயா. தெய்வீக சுகத்தை குறித்து பேச போகிறோம். அதனால் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நாம் தேவனை மட்டும் தெரிந்து வசனத்தை தெரிந்தவர்களாய் மட்டும் இருக்கிறது போதாது, நாம் வாழ்க்கையிலே அநேக நன்மைகளை அனுபவிக்கிறவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. திரும்ப சொல்கிற புரியுது? ஹல்லேலூயா. ஸோ பைபிள் காலேஜினுடைய பெரிய நோக்கம் வெறும் வசனத்தை சொல்லி கொடுத்து நீங்கள் எப்படியாவது போய் பொழைச்சிக்கோங்கன்னு சொல்வதல்ல, வசனத்தை சொல்லி கொடுத்து அதன் மூலமாய் வாழ்வடைவது. ஹல்லேலூயா. ஸோ த ரியல் Bible college is to know the word and also to experience the word. Hallelujah. ஸோ வேதத்தை தெரிந்து கொள்வது, தேவனை தெரிந்து கொள்வது மட்டும் நமக்கு போதாது, வாழ்க்கையிலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை அனுபவிக்கிறவர்களாக என்ன பண்ண வேண்டும்? மாற வேண்டும். அதான் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லலாம். அதில் நம்ம நல்ல செழிப்பாக இருப்பது, சுகமாக இருப்பது, இவைகளெல்லாம் தேவனுடைய சித்தங்களாக வசனம் சொல்லுகிறது. இந்த வேதாகம கல்லூரியும் அதை தான் விசுவாசிக்கிறது. போதிக்கிற நான் இதை அதிகமாக விசுவாசிக்கிறேன். நான் கடந்த 18 வருடங்களாக இதை தான் பேசி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார், சுகத்தை தருவார், ஆரோக்கியத்தை தருவார், நன்மையை தருவார், சரீரத்தில் பலனை கூட்டி தருவார், வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பார் என்ற அநேக சத்தியங்களை படித்து வருகிறோம். இந்த நாளுக்குரிய சுகத்தை குறித்து படிப்பதன் அர்த்தத்தை முழுவதுமாய் கண்டு கொள்ளப் போகிறோம். தேவன் என்ன யோசிக்கிறார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். God wants to heal you. தேவன் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். சில வேளை இதை கேட்கும் பொழுது மக்கள் சொல்லலாம், எனக்கு தான் அந்த சரீரம் நல்லா இருக்குதே, எனக்கு எதுக்கு சுகம்? பாருங்கள், கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வெறும் சுயநலமாய் வாழ நாம் அழைக்கப்படவில்லை. நாம் நல்ல பலனோடு இருப்போம் என்றால் பலவீனமாக இருக்கிறவர்களை பலப்படுத்த தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு இந்த வேத வசனமானது பலத்தை கூட்டி தருகிறதா இருக்கும். So Christian living is to know God and to experience God and help others to experience God. Hallelujah. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் தேவனை உணர்ந்து கொள்வது, அறிந்து கொள்வது, அனுபவிப்பது, நாம் அறிந்து அனுபவித்ததை மற்றவர்களுக்கு அனுபவிப்ப சொல்லிக் கொடுப்பது. ஹல்லேலூயா. ஸோ அதனால் சுகம் என்று சொல்லப்படும் பொழுது நான் நல்லா இருக்கிறேன், அதனால் எனக்கு அதை பற்றி கவலை என்று சொல்லப்படும் பொழுது, கவலை இல்லைன்னு சொன்னான்னா சுயநலமாக வாழ்க்கை மாறிவிடுகிறோம். ஸோ சுயநலத்தை அப்பாற்பட்டு தேவனுக்காய் வாழ தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அதனால் சுகத்தை குறித்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய மனத்தையும் நம்முடைய எண்ணங்களையும் தேவனுக்குள்ளாக நாம் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது இந்த சுகத்தை குறித்து படிக்கும் பொழுது அநேகருக்கு அநேக கருத்துக்கள் இருக்கிறது. தேவன் சுகம் அளிக்கிறாரா என்ற ஒரு மிகப்பெரிய கருத்து இருக்கிறது. இன்றைக்கி அதை தான் நான் இந்த மாலை வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். God wants to heal you. தேவன் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். ஏன் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அநேகருக்கு தேவன் சுகமாக்குகிறார் என்பதை ஒத்துக்கொள்வாங்க, ஆனால் என்னை சுகமாக்குவாரா என்று கேட்கும் பொழுது அதெல்லாம் தெரியாதுங்க. எப்படி? God wants to heal the world, but does God wants to heal me என்ற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது ஒரு பெரிய கேள்வி உண்டாகுது. நமக்கெல்லாம் கர்த்தர் அதை செய்வாரா? எனக்கெல்லாம் அந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்குமா? எனக்கு சுகம் உண்டாயிருக்குமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக மக்கள் போகிறார்கள். அதனால்தான் தலைப்பு எப்படி இருக்குன்னா, God wants to heal you. God wants to heal you. தேவன் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். இன்றைக்கு பலம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதை என்றென்றுமே விசுவாசிக்கும்படியாக இந்த போதனை உங்களுக்கு உதவி செய்யும். பலவீனர்களாக இருப்பீர்கள் என்றால் பலனடைய தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருப்பார். ஹல்லேலூயா. If you are looking for a healing, if any of you sick, this is the subject that you have to learn. Hallelujah. மரண படுக்கையில் இருந்துக்கிட்டு பரலோகத்தை பற்றி படிப்பதை விட தேவன் பூமியிலே சுகமாக்குகிறவராக இருக்கிறார் என்று படிப்பது ரொம்ப நலமான விஷயம். ஒரு இறையல்வாதியை சந்தித்தேன் பாருங்க, அவர் ஒரு டாக்டரேட். அவர் இடத்துல போயிட்டு நான் கேட்டேன், தேவன் சுகமாக்குகிறவரா? அவர் சொன்னார், என்னுடைய இறையல் படிப்பின்படியாக அப்படி எதுவும் தெரியல, ஆனால் நிச்சயமாகவே ஒன்றை விசுவாசிக்கிறேன், தேவன் நல்லவராக இருக்கிறதுனால தேவன் சுகமாக்குகிறவர் என்பது ஒரு உண்மையான செயலாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன்னு சொன்னார். Some people are not convinced about God healing people today. அவர் சொல்றார், நான் இப்படி இருக்க வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்படுறேன், நம்புகிறேன். இப்படி நம்பி வாழ்கிறது ஒரு நலமான விஷயம் என்று சொல்லுகிறார் ஒழிய நலம் கொடுப்பாரா சுகம் கொடுப்பாரானா அதை பற்றி ஒன்றும் இறையில்ல, பெரிய ஆராய்ச்சிலாம் ஒன்றும் நடக்கலை. பைபிள் உண்மையா இல்லையா, கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றதான் படிச்சுட்டு இருக்காங்களோ ஒழிய தேவன் சுகமாக்குகிறாரா என்பது அந்த கேள்விக்கே மக்கள் என்ன பண்ணுறதில்ல, போகிறதில்லை.
ஆனால் வேதாகம கல்லூரியுடைய மிகப்பெரிய நோக்கமே என்னவென்றால் தேவனை அறிந்து அவரை அனுபவிப்பது தான் பாருங்க. ஹல்லேலூயா. தேவனை அறிந்து அனுபவிப்பது. நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், இந்த போதனை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெய்வீக சுகம் நலமும் தரிசனமாய் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. சுகம் அடைவீர்கள். சுகமாய் இருக்கிறவர்கள் என்றென்றும் சுகமாய் இருக்க தேவன் உதவி செய்வாராக. Amen. God wants to heal you. Faith starts by acknowledging his revealed nature. விசுவாசமானது தேவன் தன்னை வெளிப்படுத்தின சுபாவத்தின் மீது நாம் நம்பிக்கையாக இருப்பதன் மூலமாக தான் சுகம் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. Faith starts by acknowledging his revealed nature. தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதன் மேல் நாம் விசுவாசமாக இருப்பதன் மூலமாக தான் சுகம் ஆரம்பிக்கப்படுகிறது. இப்போ நம்மளுடைய கனவுக்கும் நம்முடைய அனுபவத்துக்கும் உட்பட்டு தேவன் நல்லவரா சுகமாக்குவாரா என்று கேள்விப்படும் பொழுது இது மனிதனுடைய சிந்தனைகளுக்கு உட்பட்டிருக்கிறது ஒழிய தேவன் தன்னை வெளிப்படுத்தினருக்கு உட்பட்டிருக்குதா என்று பார்க்கும் பொழுதுதான் அங்குதான் விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. Hallelujah. Until we know what God's will is, there is nothing on that we can base our faith. தேவன் என்ன நினைக்கிறார் என்று தெரியாதவனுக்கு, தேவன் தன்னை வெளிப்படுத்தினது இன்னதான் என்று தெரியாதவனுக்கு அவனுக்கு விசுவாசத்தை வைப்பதற்கு எதுவுமே கிடையாது. விசுவாசத்தின் மூலமாக தான் தேவன் நம்மை எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வழி வைத்திருக்கிறார். Hallelujah. Through faith that we receive everything. விசுவாசம் என்பது தேவனை சார்ந்து இருப்பது. சரியா? It is important to renew our mind to the mind of God. எப்படி மனதை சீர் செய்ய வேண்டும், நம்முடைய சிந்தனைகளை சீர் செய்ய வேண்டும், நம்முடைய எண்ணங்களை புதிதாக்கி கொள்ள வேண்டும். எதற்கு நேராக? தேவன் என்ன யோசிக்கிறார் என்பதற்கு நேராக. இதுதான் சுகத்திற்கு போக வேண்டிய முதல் படியாக இருக்கிறது. சரியாய் யோசிக்காத ஒருவனுக்கு சரியாய் விசுவாசிக்க முடியாது. சரியாய் விசுவாசிக்க முடியாத ஒருவனுக்கு தேவன் தனக்கு கொடுக்கிற நன்மைகளை அனுபவிக்க முடியாமல் போய்விடும். இல்லாவிட்டால் தேவன் தனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அதை அனுபவிக்கிறதுக்கு இவனுக்கு பலன் இல்லாமல் போய்விடுகிறது. அதனால தான் விசுவாசம் தான் நமக்கு எல்லா நன்மைகளையும் அருளுவதற்கு வழியாக தேவன் வைத்திருக்கிறார். Faith is the door. விசுவாசத்தின் மூலமாக தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் அதை அனுபவிக்க போகிறோம். இந்த விசுவாசத்தை அறிந்து கொள்வதற்கு தேவன் தன்னை குறித்து என்ன வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை முதலாவது என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. Faith acknowledges. Faith doesn't question. விசுவாசம் எங்கே ஆரம்பிக்குது என்றால் தேவன் தன்னை வெளிப்படுத்தினதை விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது தான். இதில் போய் கேள்வியோடு ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்கு பதிலே கிடையாது. பாருங்கள், சில கேள்விகளுக்கெல்லாம் இந்த பூமியில் மனிதனால் பதில் சொல்லவே முடியாது. நிறைய கேள்விகள் இருக்குது அதேமாதிரி பூமியில் பதில் சொல்லவே முடியாது. ஏனென்றால் பதில் சொல்லக்கூடிய ஒருவர் அவர் தேவன் மட்டும்தான். ஹல்லேலூயா. அதனால் விசுவாசம் என்பது தேவன் தன்னை என்ன வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நம்பி ஆரம்பிக்கப்படுவதே ஒழிய அது கேள்வியின் அடிப்படையிலே ஆரம்பிக்கப்படுவதில்லை. தேவன் என்ன வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அதன் மேல் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறவர்களாய் ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், சுகத்தை குறித்து படிக்கும் பொழுது how God deals in the past with sickness will give us a great understanding how God deals with us in this present. சுகத்தை குறித்தும் வியாதியை குறித்தும் தேவன் பழைய காலங்களிலே, அப்படி என்றால் பண்டைய காலங்களிலே இதற்கு முன்பாக என்னெல்லாம் நடந்திருக்கிறோ அதிலெல்லாம் தேவன் எப்படி செயல்பட்டிருக்கிறார் என்று பார்ப்பீர்கள் என்றால் இன்றைக்கும் தேவன் எப்படி செயல்படுவார் என்பதை புரிந்து கொள்ளலாம். பாருங்க, ஒரு மனிதனை குறித்து பார்க்கும் பொழுது சொல்லலாம், பாருங்க, அவன் ஏற்கனவே ரொம்ப கோவப்படுறவன் அப்படின்னா இன்றைக்கும் சொல்லலாம், இன்றைக்கி அவன் என்ன பண்ணுவான்? கோவப்படுவான். ஏனென்றால் நம்ம கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருப்போம், பூமியில் பிறந்து ஒரு 40 வருஷம். இன்றைக்கி அவரை நினைக்கிறப்ப அவன் எப்பயுமே கோவப்படுவான். இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது, கண்டிப்பாக என்ன பண்ணப்படுவான்? கோபமாவான். அன்றைக்கி அவர் சிரிக்கவே மாட்டார். பார்க்க நிச்சயமாக பிரச்சனையில் முடியும். ஏனென்றால் இதற்கு முன்பாக அவர் எப்படியெல்லாம் செய்தாரோ என்று பார்க்கும் பொழுது இன்றைக்கும் எப்படி வேலை செய்வார் என்பது என்ன பண்ணுகிறது? தெளிவாகிறதாய் மாறுகிறது. அதே போல வேதாகமத்திலும் பூமியினுடைய வாழ்க்கை பகுதிகளிலும் தேவன் இதுவரைக்கும் எப்படி செயல்பட்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இந்த சுகத்தை குறித்து நமக்கு ஒரு நல்ல படம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மனதளவிலே நல்ல எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நல்ல அறிவுரையான எண்ணங்களையும் கொண்டு வாழ்வது. பாருங்கள், ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மனதை காலி செய்துவிட்டு வாழ்வது கிடையாது. இட்ஸ் நாட் எம்ப்டிங் யுவர் மைண்ட். மனதை எல்லா விதத்திலும் நீங்கள் அமைதியாக்கிட்டு எதையுமே யோசிக்காமல் இருந்தீங்கன்னா சுகமாயிடும். அது இட் இஸ் நாட் பைபிள், இட் இஸ் நாட் காட், இட் இஸ் நாட் காட்ஸ் வே. ஹல்லேலூயா. தேவன் அப்படி செய்கிறவரும் அல்ல, சொல்லுகிறவருமா இல்லை.
மனதளவிலே தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை சரியாய் புரிந்து கொள்ளும் பொழுது இன்றைக்கு தேவன் என்ன செய்கிறார் என்பதை என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டில் தேவன் என்ன செய்திருக்கிறார், சுகங்களை அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா. God in the Old Testament heals. எத்தனையோ வசனங்கள் இருக்கிறது, வேதாகம் முழுவதும் நாம் பார்க்கலாம். தேவன் அநேகம் பேருக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். சரி, பழைய ஏற்பாடு தவிர புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது தேவன் தன்னை கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தினார். கிறிஸ்து தேவனுடைய ஒத்த சாயலாக வெளிப்படுத்தினார். அவர் என்ன பண்ணினார், அவரும் சுகமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. It is not God only heals in the Elohim or Jehovah or El Elyon heals in the Old Testament. It is Jesus who also healed in the New Testament period. Hallelujah. புதிய ஏற்பாட்டின் காலங்களிலோ இயேசு சுகமாக்கி இருக்கிறார். சரி, இயேசு சுகமாக்கினார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, சபையின் வரலாறுகளாகிய அப்போஸ்தலர் நடபடிகளையும் மற்ற எல்லா புஸ்தகங்களையும் படிக்கும் பொழுது தேவன் அங்கும் சுகமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ தேவன் பழைய ஏற்பாட்டில் மட்டும்தான் சுகம் கொடுக்கல, இல்லாட்டி கிறிஸ்துவின் மூலமாக தான் சுகம் கொடுக்கல. யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தை சரியாய் செயல்படுத்தினார்களோ அவர்கள் மூலமாக எல்லாம் சுகம் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளாக தேவன் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நமக்கு முன்பாக திரளான சாட்சிகள் இருக்கிறது தேவன் சுகமாக்குகிறவர் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, சுகம்லாம் ஒரு கிடைக்காத ஒரு பொருள். ஏனென்றால் அவருடைய விசுவாசத்தின் அளவுதான் அவர்கள் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிற அளவாக இருக்கிறது. தேவன் சுகமாக்குகிறார் என்று ஒருவன் எப்பொழுது முதலாவது நம்பிக்கையோடு அதை விசுவாசத்திலே பார்க்க ஆரம்பிக்கிறானோ அன்றைக்கு தான் சுகம் என்கிற அந்த ஒரு நல்ல காரியமே அவன் கண்களுக்கு முன்பாகவும் மனதுக்கு முன்பாகவும் தோன்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. Until you are fully convinced that God wants you to be well or healthy, there is always doubt in your mind. என்றைக்கெல்லாம் நம்மளுடைய எண்ணங்களிலே நம்முடைய சிந்தனைகளிலே தேவன் நிச்சயமாகவே சுகமாக்குகிறவர், என்னை சுகமாக்குவார் என்ற ஒரு திடமான ஒரு சிந்தனைக்குள்ளாக வராத பொழுது தேவன் சுகமாக்குவாரா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அதிலும் விசேஷமாக என்னை சுகமாக்குவாரா இல்லையா என்பது அதைவிட பெரிய கேள்வியாக மாறுகிறது. அதனால்தான் வேதத்தில் இருக்கிற வசனங்களை எந்த அளவுக்கு நம்ம சரியாய் தெரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையும் சரியாக போகும். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான பகுதி. Faith cannot operate in the atmosphere of doubt. விசுவாசமானது நம்முடைய எண்ணங்கள் சரியா இல்லாத பொழுது அவைகள் என்ன பண்ணுவது கிடையாது, வேலை செய்வது கிடையாது. அதுக்கு பேர் நம்ம டவுட்ஸ் என்று சொல்லுகிறோம். அப்படின்னா இது நடக்குமா நடக்காதா என்று சிந்திக்கும் பொழுது அவைகள் நடக்காத ஒரு நிலைமைக்கு கடந்து போகிறதாய் மாறிவிடுகிறது. அதனால்தான் தேவன் இந்த பூமியிலே செய்வதற்கு நாம் சரியான சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியமானது என்னவென்று சொன்னால், விசேஷமாக தேவன் இதை செய்வார் என்பதில் திட நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Somehow we have to be very confident on the scriptures. Hallelujah. தேவன் இதை செய்கிறார், இதை நாம் விசுவாசிக்கிறோம், இது தேவனுடைய பங்காக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்பதில் என்ன பண்ணணும், ரொம்ப அதிக நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அதனால்தான் வேதத்தில் சொல்லுகிறது, இருமனம் உள்ளவன் தேவனிடத்தில் என்ன பண்ண மாட்டான், எந்த பெரிய நன்மைகளையும் பெறாமல் போய் விடுகிறான். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் அப்படியாக சொல்லுகிறது. So faith is appropriating God's promise. விசுவாசம் என்னவென்று சொன்னால், தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறதை ஏற்றுக்கொள்வது, அதை ஒத்துக்கொள்வது, அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு நாம் அந்த பகுதியை தேவனுக்கு இடத்திலே ஒப்பு கொடுப்பது. ஹல்லேலூயா. தேவன் அநேக வாக்குத்தத்தங்கள் பண்ணியிருக்கிறார். ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் நடக்க மாட்டது என்று சொன்னால், அவர்கள் அதை ஒத்துக்கொள்வதும் கிடையாது, அதை ஒப்புக்கொள்வதும் கிடையாது, அதை அங்கீகரித்து தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்வதும் இல்லாத பொழுது அந்த விசுவாசமானது வேலை செய்யாமல் போய்விடுகிறது. அத்தனை பெரிய வாக்குத்தத்தங்கள் இருந்தும். ஹல்லேலூயா. இப்போ மனிதனுக்கு இருக்கிற இன்னொரு பெரிய கேள்வி என்னன்னா, man's greatest puzzle, how am I going to get faith? எப்படி விசுவாசத்தினால் தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறதை அனுபவிக்க போகிறோம், சுகம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறது என்றெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி விசுவாசத்தை பெற்றுக்கொள்வது? இன்னைக்கு அநேகம் பேருக்கு அது ஒரு பெரிய கேள்வியும் அது ஒரு மனதளவில் ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. பாருங்க, எப்படி விசுவாசத்தை பெற்றுக்கொள்வது? சரி, do you have confidence that God will keep his promise to you? இந்த ஒரு கேள்விக்கு பதிலளித்தால் நமக்கு விசுவாசத்துக்கு விடை கிடைத்துவிடும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்வார் என்பதில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? மக்கள் எல்லாரும் அதுக்கு ஆமீன் என்று தான் சொல்லுவார்கள். இல்லை, ஒரு சிலர் மட்டும் விதண்டாவாதம் பிடிச்சவங்க செய்தாலும் செய்யலாம், செய்யாம போனாலும் போகலாம். ஆனால் 99% தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்ன பண்ணுவார், செய்தே ஆவார் என்று சொல்லுவார்கள்.
இஃப் யூ சே எஸ், தட் இஸ் ஃபெய்த். நீங்கள் செய்வார், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்வார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அதுவே விசுவாசம் எனப்படும். ஹல்லேலூயா. அதுவே என்ன சொல்லப்படும்? விசுவாசம் எனப்படும். தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுவதே விசுவாசம். இப்ப சில வேளை நம்ம வாயளவுல சொல்லுவோம், இல்ல மனதளவுல சொல்லுவோம். ஆனா இருதய அளவுல நிச்சயமாகவே இது தேவன் செய்யக்கூடியது, இது எனக்காய் வைத்திருக்கிறது என்று சொல்லுவது விசுவாசத்தின் ஒரு ஆழமான பகுதியாக சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆனா விசுவாசம் அப்படிதான் ஆரம்பிக்குது பாருங்க. வாய் அளவுல சொல்லதான் ஆரம்பிக்கிறோம். முதலாவது இவர் நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம், ஆமா இவர் நல்லவர். அவர் அதை செய்ய வல்லவரா? ஆமா செய்ய வல்லவர். மனதளவுல நமக்கு கொஞ்சம் தெளிவு இருக்கும் என்றால் நிச்சயமா எப்படியாவது செய்வாரா? நிச்சயமாய் செய்வார். இது இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளுக்கெல்லாம் நாம் எஸ் என்று சொல்லப்படும் பொழுது, அவருடைய வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் ஆம் என்று சொல்லப்படும் பொழுது அதுவே விசுவாசமாக மாறுகிறது. ஹல்லேலூயா. faith, being confident on his word. அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கையா இருப்பதுதான் என்னது? விசுவாசம். விசுவாசத்தை குறித்து நாம் அதிகமாய் படிக்க வேண்டிய நேரங்கள் வரும்போது அதை விவரமாய் படிப்போம். ஆனா எளிய முறையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில சுகத்தை அனுபவிப்பதற்கு, தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாற்றிக்கொள்வதற்கு இந்த விளக்க உரையே நம்மளுக்கு போதுமானது. அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு ஆம் என்று சொல்வதே என்னது? விசுவாசம். இப்ப விசுவாசத்தில் 2 பகுதி இருக்கிறது. அதை நான் இப்படியாக பார்க்கிறேன். ஒன்று வந்து சப்ஜெக்டிவ், அப்படி என்றால் தெரியப்படாத ஒரு பகுதி இருக்கிறது, தெரிகிற ஒரு பகுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கு 2 பகுதி இருக்கிறது. தெரியப்படாத ஒரு பகுதி, தெரிகிற ஒரு பகுதி. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் சப்ஜெக்டிவ் அண்ட் அப்ஜெக்டிவ் என்று சொல்வோம். சப்ஜெக்டிவ் என்று சொல்லப்படும் போது அது வெளியில யாருக்கு தெரியாது, ஆனால் நிச்சயமாக என்ன பண்ணுகிறது? உண்டாயிருக்கிறது, இருக்கிறது. அவைகள் கண்களுக்கு புலப்படாததா இருக்கலாம், இல்லாவிட்டால் நாம் திடீர்னு பார்க்கிறப்ப உடனே நமக்கு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கலாம். ஆனால் அவைகள் நிச்சயமாக இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? சப்ஜெக்டிவ் என்று சொல்லுவோம். வெளியில பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அப்ஜெக்டிவ் என்று சொல்லுவோம். பாருங்க, ஃபெய்த்துக்கு 2 பகுதிகள் இருக்கிறது, பிலீவிங் அண்ட் ஆக்டிங். ஹல்லேலூயா. நம்புவது, அதை நம்பிக்கையின்படி செய்வது. நம்புவதானது அது சப்ஜெக்டிவ் பார்ட், அது வெளியில தெரியறது இல்லை. நம்புகிறது வெளியில தெரிகிறது இல்லை. ஆனா அப்ஜெக்டிவ் பார்ட் என்று ஒன்று இருக்குது, அதுதான் நம்பினதை செய்வது. ஹல்லேலூயா. நம்பினதை செய்வது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஹல்லேலூயா. அப்ஜெக்டிவ் பார்ட் அண்ட் சப்ஜெக்டிவ் பார்ட் விசுவாசத்திற்கு, நம்பினதை செய்வது. அதனாலதான் சப்ஜெக்டிவ் பார்ட்ல என்ன இருக்குது? நமக்கு மைண்ட் ஒரு ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்கிறது. தேவன் என்ன யோசிக்கிறார் அதை யோசிக்க வேணும். அப்பொழுதுதான் விசுவாசம் அங்கிருந்து என்ன பண்ணுகிறது? சீராய் செயல்பட ஆரம்பிக்கிறது. தேவன் என்ன நம்புகிறாரோ அதை நாமும் நம்ப ஆரம்பிக்கிறது. தேவன் எப்படி சிந்திக்கிறார், செயல்படுகிறாரோ அப்படியே நாம் சிந்தித்து செயல்படுவதற்கு நம்முடைய இருதயத்தையும், நம்முடைய ஆத்மாவையும், நம்முடைய ஆன்மாவையும், நம்முடைய ஆவியையும் பயிற்சிவிப்பது. இது வந்து சப்ஜெக்டிவ் பார்ட். அதனால்தான் வார்த்தையை கேட்கும் பொழுது வாழ்வு நலம் அடைகிறது, சுகம் அடைகிறது. ஏனென்றால் இந்த சப்ஜெக்டிவ் பார்ட் சரியா இருந்தாதான் இந்த அப்ஜெக்டிவ் பார்ட் என்ன பண்ணும்? சரியாகும். விசுவாசம் வெளிப்படுகிறதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. God is faithful in doing lot of good works inside first. Hallelujah. தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் உள்ளே நமக்கு என்ன பண்ணுகிறார்? நிறைய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். தன்னுடைய வார்த்தையினாலே, தன்னுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அதை வைத்துக்கொண்டு அநேக காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவன் a internal cause is more than the external result. A internal cause is more important than the external result. இந்த சுகத்திற்கு, சுகத்தை நம்புவதற்கு, சுகம் கொடுக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தில் நாம் செயல்படுவதற்கு சுகம் 2 பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்கலாம். பாருங்க, ஒன்று விசுவாசித்து ஜெபிப்பது, இது ஒரு பகுதி. இன்னொன்று அபிஷேகத்தில் செயல்படுவது. ஒரு சிலருக்கு தேவன் அவர்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகமானது இவர்கள் போய் எந்த இடத்துல மீட்டிங் நடத்தி ஜெபம் பண்ணாலும் அவைகள் சுகமாகிறது, யார் மேல கை வைத்தாலும் சுகமாகிறது. இது ஒரு கிஃப்ட். இது மினிஸ்டீரியல் கிஃப்ட்ஸ் என்று சொல்கிறோம், ஊழியம் செய்வதற்கான வரங்கள். இன்னொரு பகுதி இருக்கிறது, விசுவாசித்து ஜெபிப்பது. ஹல்லேலூயா. இப்ப இந்த 2த்தையும் போட்டு குழம்பிடக்கூடாது. பாருங்க, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அபிஷேகம் வந்துதான் எல்லாம் சுகம் கிடைக்கும். நிச்சயமாகவே. அப்புறம் அப்போ அபிஷேகம் இல்லாம விசுவாசித்து ஜெபிக்க முடியுமா? நிச்சயமா அப்படியும் ஜெபிக்க முடியும். 2 பகுதிகளாக வேதம் இதை அங்கீகரிக்கிறதாக இருக்கிறது. அபிஷேகத்தினாலும் செயல்பட வேண்டும், ஜெபத்தினாலும் விசுவாசத்தினாலும் என்ன பண்ண வேண்டும்? சுகத்துக்கு செயல்பட வேண்டும். இந்த 2க்குமே ரொம்ப முக்கியமானது என்னவென்றால் நம்முடைய விசுவாசம். பாருங்க, அபிஷேகம் இருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சுகத்தை ஒழுங்கா விசுவாசிக்கல,
மற்றவர்களுக்கு தேவன் சுகமாக்குவார் என்று விசுவாசிக்கிறனா சுகம் என்ன பண்ணாது, நிச்சயமாகவே நடக்காது. கரெக்டா இல்லையா? அதே போல வேதத்தை படிக்கிறவர்கள் சரியாய் படித்து விசுவாசிக்கலன்னா அதை ஒழுங்கா ஜெபிக்க முடியாது, தனக்கும் ஜெபிக்க முடியாது, மற்ற யாருக்கும் என்ன பண்ண முடியாது, அவர்களால் ஜெபிக்க முடியாது. புரியுது நான் சொல்ல வருது? ஹல்லேலூயா. அதனால்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தேவன் 2 பகுதிகளாக செயல்படுவது ரொம்ப அதிசயமான விஷயம். சப்ஜெக்டிவ் மேட்டர்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் மேட்டர்ஸ். நாட் ஒன்லி தட், த்ரூ ஃபெய்த் அண்ட் பிரேயர் அண்ட் ஆல்சோ த்ரூ அனாயிண்டிங். ஸோ சுகத்தை குறித்து பார்க்கும் பொழுது யாராவது ஒருத்தர் வந்து சுகம் அளிப்பார் தான் என்று சொல்லப்படும் பொழுது நிச்சயமாகவே அவருக்கு ஒரு நல்ல சுகமாக்குற வரத்தை தேவன் கொடுத்திருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் மத்தியிலே நாம் போய் ஜெபித்து சுகத்தை பெற்றுக்கொள்வது நலமான விஷயம். அது ஹீலிங் த்ரூ அனாயிண்டிங். இன்னொரு பகுதி இருக்குது, வசனத்தை படித்து விசுவாசித்து இதிலே ஜெபத்தினாலே சுகத்தை பெற்றுக்கொள்வது. ஹல்லேலூயா. இப்ப அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எல்லா டைம்லயும் இருக்க மாட்டார். அதான் பிரச்சனை. எல்லா டைம்லயும் என்ன பண்ண மாட்டார், அவரு கிடைக்க மாட்டார். ஆனா வார்த்தையும் விசுவாசமும் ஜெபமும் என்ன பண்ணுது, நம்ம கூட எப்பொழுதுமே கூட இருக்கிறதா இருக்குது. ஹல்லேலூயா. அதனால்தான் சுகத்தை குறித்து படிக்கும் பொழுது 2 பகுதிகளுமே நல்லா படித்து வைத்துக் கொண்டால் எல்லா நேரங்களிலும் எல்லா பகுதிகளிலும் சுகமாய் நலமாய் வாழ்ந்திருக்க முடியும். அவன் சுகத்தை குறித்து பார்க்கும் பொழுது முதலாவது வார்த்தை விசுவாசிக்கிறவர்களாய் மாறுகிறோம். எப்படி என்று சொன்னால், God is faithful in His word. இப்ப தேவன் தன்னை வெளிப்படுத்தினது வசனத்தின் மூலமா தான் வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த வசனத்தை தான் நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்ப என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. பாருங்க, God does not lie. இதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பாருங்க, ரொம்ப அற்புதமான வார்த்தையும் கூட என்று சொல்லலாம். வசனம் மட்டும் பொய் சொல்லுகிறதா இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம என்ன பண்ண முடியாது, அதை நம்ப முடியாது, அதன் மேல் நம்முடைய வாழ்க்கையை கட்ட முடியாது. வார்த்தை பொய் சொல்லாது என்பதை என்றைக்கு ஒரு மனிதன் ஒற்றுக்கொள்கிறானோ அன்றைக்குதான் சுகத்தையும் அவனுக்கு ஒற்றுக்கொள்வதற்கு ஒரு முதல் படியை எடுத்து வைக்கிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. When you believe that word, God's word does not lie, that is the first step for your victorious Christian living in the area of healing. Hallelujah. சுகத்தை குறித்து நீங்கள் வெற்றியுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து கடந்து செல்வதற்கு முதலாவது பகுதி வார்த்தை விசுவாசிப்பது. அவன் இன்னொரு வசனத்துக்கு கடந்து செல்லலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 56வது வசனம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் வாக்கு தத்தங்களை எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணாரா, இஸ்ரவேலருக்கு நிறைவேற்றி கொடுத்தாராம். ஹல்லேலூயா. இது ஒரு அற்புதமான வார்த்தை. என்னென்றால் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் அந்த வாக்கு தத்தங்களை ஒரு மனிதன் எப்படி பார்க்கிறான், எப்படி விசுவாசிக்கிறான் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. பாருங்க, அதுல ஒன்று என்ன சொன்னால், 1 ராஜாக்களே சொல்றார், இஸ்ரவேலுக்கு வாக்கு தத்தம் பண்ணினதை எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணாராம், நிறைவேற்றி கொடுத்தாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சுகமாக்குதல், தேவன் நமக்கு சுகத்தை வைத்திருக்கிறார் என்ற அந்த நல்ல பகுதிகளெல்லாம் அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய வார்த்தை மாறாது, அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்துக்கு கடந்து செல்லலாம். சங்கீதம் 119:89. கர்த்தாவினுடைய வசனம் என்றென்றைக்கும் வானங்களிலே நிலைத்திருக்கிறது. பாருங்க, your word is settled in heaven. ஏன் இப்படி ஒரு வசனத்தை சங்கீதக்காரன் சொல்லியிருக்கான்? நம்முடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. எங்க? வானத்திலையும். ஏன் என்று சொன்னால், காணப்படுகிறவைகள் எல்லாம் காணப்படாத உலகமாகிய வானத்திலிருந்து தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதா இருக்கிறது. காணப்படுகிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் எல்லாம் என்னது, நித்தியமானவைகள். கரெக்டா? இப்ப நம்ம வீடு கட்டுறப்ப என்ன பண்றோம், ஒரு நல்ல நிலமா பார்த்து ஒரு மண்ணு நல்ல மண்ணா இருக்கிற இடத்துல தான் என்ன பண்ணுவோம், ஒழுங்கா பவுண்டேஷனை போட்டு வீடு கட்டுவோம். யாரும் கடற்கரை ஓரத்தில் அப்படின்னா தண்ணி வர்ற இடத்துல போயிட்டு யாரும் அவ்வளவு சீக்கிரமா என்ன பண்ண மாட்டாங்க, வீடை கட்ட மாட்டாங்க. அது கட்டுறதுக்கு நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணணும். அதுக்கு பல 100 அடிகள் ஆழத்துக்கு போனாதான் உங்களுக்கு நிலையான மண்ணு கிடைக்கும். அதே போல தேவனுடைய வார்த்தையானது இந்த பூமியில செட்டில் ஆகலையா, பரலோகத்தில் செட்டில் ஆயிருக்குதா. ஏன் அப்படின்னா அதுதான் என்னைக்கும் மாறாதவைகளா இருக்கிறது. ஹல்லேலூயா. பூமியும் அதனுடைய காரியங்களும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை என்ன பண்ணாது, ஒளியாது என்று ஏன் சொல்லுகிறார்னா, இவருடைய வார்த்தைகள் எல்லாம் பூமிக்குரியவைகள் அல்ல. இல்லாவிட்டால் பூமிக்குரிய
சத்துவங்களை உடையவைகள் அல்ல, இது வானத்துக்கு உரியவைகள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் மாறாத நிலைமைக்கும் மாறாத தன்மைக்கும் எல்லாவற்றையும் பிறப்பிக்கக்கூடிய அளவிலே இருக்கிற அந்த வார்த்தை குறித்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் வார்த்தை இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம்? ஏனென்றால் சுகம் என்பது வெளிப்படுத்த வார்த்தையில் இருந்தால் ஆரம்பிக்கிறது. அந்த வெளிப்படுத்த வார்த்தையானது எப்படி இருக்குது என்று தெரிந்தால்தான் சுகத்தை அனுபவிக்கிறவர்களாய் மாறுவோம். சுகம் என்பது இன்னைக்கு அநேகருக்கு ஒரு அரிய பொருளாய் இருக்கிறது, கிடைக்க முடியாத பொருளாய் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் போக வேண்டிய வழியை கண்டுபிடிக்கவில்லை, தெரிந்து கொள்ள வேண்டிய வழியை கண்டுபிடிக்கவில்லை. அது எப்படி என்றால் வார்த்தையை புரிந்து கொள்ளும் பொழுது, அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அது உங்களுக்கு கிடைக்கிறதாய் மாறும். ஹல்லேலூயா. ஒருத்தர் வார்த்தைக்கு நேரம் கொடுக்கிறானோ, வார்த்தையை புரிந்து கொள்ள தன் நேரத்தை கொடுக்கிறானோ, அவனுக்கு சுகம் எளிமையாய் கிடைக்கும், எப்பொழுதும் கிடைக்கும், எல்லா நாளிலுமே உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்துக்கு கடந்து செல்வோம். எரேமியா 1:12. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆங்கிலத்தில் சொல்லுது, I will hasten my word to perform it. பாருங்க, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சும்மா இருக்கிறது கிடையாது. அதுக்கு பேர் ஐடியல் வேர்ட்ஸ் சொல்லுவோம். அப்படி என்றால் செய்யப்படாத வார்த்தைகளை பேசுவதுக்கு பேர் ஐடியல் வேர்ட்ஸ். ஆனால் தேவன் என்ன வாக்குத்தத்தம் பண்றார்னா, நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு சும்மா இருக்க போறதில்ல, அதை நிறைவேற்ற தீவிரமா இருப்பேன். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்லப்பட வேண்டாம், ஹேஸ்டன் என்ற வார்த்தைக்கு டு வாட்ச் ஓவர். அப்படி என்றால் அந்த வார்த்தை என்ன செய்து கொண்டிருக்குது, என்ன நடந்து கொண்டிருக்குது என்று பார்க்கிறாராம். அடுத்தது ஒன்று லுக் ஆஃப்டர். அதை என்ன பண்றாரோ ரொம்ப கவனமா அது எந்த பகுதியில் எப்படி போய் கொண்டிருக்குது என்ன பண்றாரா, பார்க்கிறவராய் இருக்கிறாராம். அதுக்கு இன்னொரு மீனிங் என்ன, டு ப்ரொடெக்ட். ஹேஸ்டன் என்று சொன்னால் என்னது, ப்ரொடெக்ட். தான் வார்த்தை அனுப்பிட்ட பிறகு அந்த வார்த்தை எல்லாவற்றையும் செய்வதற்கு அந்த வார்த்தை என்ன பண்ணுகிறார், பாதுகாக்கிறவராய் இருக்கிறாராம். நம்ம கூட சில டைம் சொல்லுவோமா, அவருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டாங்க, என்ன ஆனாலும் சரி நாங்க என்ன பண்ணணும், அந்த டைமுக்கு போய் சேரணும். இத வார்த்தை பாதுகாக்கிறவனுடைய எண்ணமா இருக்குது பாருங்க. நான் சொல்லிட்டேன், நான் என்ன பண்ண, போய் கரெக்டா அந்த இடத்துல சேர்ந்துடணும். ஏன் அந்த எண்ணம் நமக்கு உண்டாயிருக்குன்னா, தேவன் அப்படி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் அவருடைய சாயலில் படித்த மனிதனும் அப்படிதான் இருக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. தேவனை போல வாழணும் அப்படின்னு சொன்னா நம்ம நினைக்கிறோம், பரிசுத்தமா வாழ்ந்தா மட்டும் போதும்னு நினைக்கிறோம். பாருங்க, பரிசுத்தமாய் வாழ்வது ரொம்ப முக்கியமான பகுதி. அதே போல அவருடைய வார்த்தை எப்படி அவர் பாதுகாக்கிறோம், அப்படி நாமும் வாழ்வது என்பது ரொம்ப முக்கியமான பகுதி. பாருங்க, இது எப்போ ஒரு பிரச்சனை வருது என்று சொன்னால், எவன் தன் வார்த்தையை மதிக்கலனோ அவன் தேவ வார்த்தையை என்ன பண்ண மாட்டான், மதிக்க மாட்டான். எவன் என்ன பண்ண மாட்டான், தன் வார்த்தையை மதிக்கவில்லையோ அவன் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ண மாட்டான், மதிக்க மாட்டான். பாருங்க, நம்மளே சொல்லுவோம், நான் வரேங்க கண்டிப்பா, ஆனா இருதயத்தில் சொல்லுவோம், நான் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். அப்படி ஒரு யோசனையில் இருக்கிறவன் அவன் வார்த்தையை அவன் நம்புறது இல்லை. அதனால தேவ வார்த்தையை அவனுக்கு நம்புறது என்ன ஆயிடுது, ரொம்ப கஷ்டமாயிடுது. அதனால்தான் தேவனை குறித்து அதிகமாய் படிக்கும் பொழுது அவர் வார்த்தையை பாதுகாத்து அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறாராம். இன்னொரு அருமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன சொன்னால், ஹேசன், அதை தீவிரமாய் செயல்படுத்துவேன் என்பதற்கு இன்னொரு அருமையான வார்த்தை என்னன்னா, டு ஸ்டாண்ட் பிஹைண்ட். ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அதுக்கு பின்னாடி நிற்கிறாராம் தேவன். எப்படி ரொம்ப அற்புதமான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவாராம், தேவன் நிற்பாராம். இப்ப யாருக்காவது நம்ம வாக்கு கொடுக்குறோம், உங்க கல்யாணத்துக்கு நான் கூட இருந்து நிச்சயமா ஹெல்ப் பண்றேன், அப்படி வாக்கு பண்ணவர்கள்லாம் அந்த வார்த்தையின்படியாக அந்த கல்யாணம் முடிக்கிறதுக்கும் கூட நின்று உதவி செய்து எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டா என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு நிம்மதியா போவாங்க பாருங்க. அப்படின்னா அவங்க வார்த்தைக்கு பின்பாக அவர்கள் நிற்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆனா இன்றைய காலத்துல வாக்கும் வாக்குறுதியும் என்ன ஆகுது, ரொம்ப எளிமையான முறையாய் மாற்றப்பட்டு வருகிறது. யாரும் அதை பெருசா நினைக்கிறது இல்லை, அதை பெருசா சொல்றதும் கிடையாது. கேட்கிறவங்களும் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, தங்களுடைய சிந்தனையை மாத்திக்கிட்டாங்க. ஓகே, வர்றேன்னு சொல்றானா வரமாட்டான், வரலன்னு சொல்றானா சரி வந்தாலும் வருவான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு என்ன பண்ணிட்டாங்க, கேட்கிறவர்களும் சிந்தனையை மாற்றி கொண்டு விட்டார்கள். அதனால்தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை மனிதனால் அதிகமாக விசுவாசிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் உலக கலாச்சாரத்தின்படி தன் சிந்தனையை மாற்றிக்கொள்கிறவனா இருக்கிறான். அப்படி மனிதனை நம்ப ஆரம்பித்ததுனால இன்றைக்கு தேவன் மேலே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய கேள்வி ஒண்ணு இருக்குது. கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா, அவர் வார்த்தை சொல்லி இருக்குது, ஆனா எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா என்பதை என்ன பண்ணுகிறான், மிகப்பெரிய கேள்வியாக வைத்துக்கிறான். In all his unlimited power, God is standing behind his word to accomplish it. Hallelujah. இந்த எல்லா வல்லமையும் எல்லா பலனையும் உள்ளவராக இருந்தாலும்
தேவன் என்ன சொல்லுகிறார் என்ற வார்த்தையின் பின்பாக நின்று அதை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை மனிதனுக்கு ஒரு பெரிய என்ன இருக்கு பாருங்க, நம்ம சொல்லுவோம், அது செய்யலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு சிலரை தெரியும் பாருங்க, கல்யாணத்துக்கு கண்டிப்பா இந்த உதவியை நாங்க செய்யறோம்னு சொல்லுவாங்க, அப்புறம் கல்யாணத்துக்கே வரமாட்டாங்க அந்த ஆளு. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்கள பத்தி ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை வந்துடுது, இவங்க இப்படிதான், இதுக்கப்புறம் இவங்களை என்ன பண்ண முடியாது, எந்த விஷயத்திலையும் நம்ப முடியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் மனிதன் கடந்து போகிறதுனால இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு பின்னாடி நிற்பதையும் குறித்து அவன் என்ன பண்ணுகிறான், ரொம்ப திட்டமும் தெளிவாய் முடிவெடுக்காமல் மாறிவிடுகிறான். அதனாலதான் கர்த்தர் நமக்கு ஒண்ணே ஒன்று சொல்றார், அவர் வார்த்தை மட்டும் நம்மளை நம்ப அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்லி பிலீவ், ஒன்லி பிலீவ். ஒன்றே ஒன்று மனிதன் செய்ய வேண்டும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். In all his work is done based on his faithfulness to his promise. தேவன் என்ன வாக்கு கொடுக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்காக அவர் பாடுபடுகிறார். அதை மட்டும் நம்ம விசுவாசத்தா போதும் பாருங்க. நம்ம ஒன்றும் ரொம்ப இமலாய காரியத்தை விசுவாசிக்க அழைக்கல, கர்த்தர் சொன்னதை செய்வார்னு விசுவாசத்தா போதும். ஹல்லேலூயா. சுகம் உங்களுடையதா இருக்கும், ஆரோக்கியம் உங்களுடையதா இருக்கும், பலன் உங்களுடையதா இருக்கும், தேவன் நமக்கு வைத்திருக்கிற எல்லா நல்வாழ்வும் நம்முடையதா இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, யூத கலாச்சாரத்தின்படி ஒரு பேரானது அவருடைய முழு சுவாபத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பேர் வைக்கிறப்பதான் நம்ம ஆளுங்க அதெல்லாம் ரொம்ப சிந்தித்து பேர் வைக்கிறது இல்லை. வேலை பேர் வைக்கிறப்ப அதுக்கு பின்பாக அநேக சிந்தனைகள் உட்பட்டு இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது என்னவென்றால், இவன் எப்படி இருப்பான், எப்படி இருக்க போகிறான் என்பதை குறித்தெல்லாம் என்ன பண்ணுவார்கள், தீர்க்க தரிசனமாய் பேர் வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாம் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அவனுக்கு என்ன பண்ணார், பேரே என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டார். ஏனென்றால் இவன் பேரின்படி இருப்பான். இது யூத கலாச்சாரத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி. இன்னைக்கு நம்ம பேருக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல, பேரை வச்சவர்களும் அந்த பேருக்கு மதிப்பு கொடுக்கறது இல்ல. அவன் ஹரிச்சந்திரன் பேர் வச்சுட்டு அவன் தான் இருக்குது என்ன பண்ணுவான், பெஸ்ட் பொய்யெல்லாம் சொல்லின்னு இருப்பான் பாருங்க. அவன் நல்ல தம்பின்னு பேர் வச்சிருப்பான். இந்த தம்பி நல்ல தம்பியா இல்லையான்னு ஊரே உலகமே பேசும் பாருங்க. அவன் பேரை அவனும் மதிக்கிறது கிடையாது, அதை என்ன பண்றது கிடையாது, அதற்கு ஒரு கனமும் கொடுப்பது கிடையாது. இப்படிப்பட்ட விழுந்து போன உலகத்தினால இந்த பேருக்கு நாம மதிப்பு கொடுக்கலாம போயிடுகிறோம். ஆனால் கர்த்தர் தன்னுடைய பேரை என்றெல்லாம் விளம்பி இருக்கிறாரோ அங்கெல்லாம் தன்னை முழுவதுமாய் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. God's name reveal his essential nature or his essential character. Hallelujah. அவருடைய வார்த்தையானது அவர் தனக்கு என்ன பேரை வைத்திருக்கிறாரோ, தன்னுடைய பேர் என்னவா இருக்கிறாரோ அதன்படி வாழ்கிறவராய் இருக்கிறார் தேவன். எத்தனை பேருக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. சில என் பேரை குறித்து நானே யோசிப்பேன், இப்படி ஒரு பேரை வச்சுன்னு ஒழுங்கா இருக்கணும். ஏன்னா வசனத்தை படிக்கிறப்ப நம்முடைய வாழ்க்கை எல்லா பகுதியிலும் சரியாகணும் பாருங்க. வாழ்க்கை என்ன பண்ணும், எல்லா பகுதியிலும் சரியாகணும். இன்பராஜன் பேர் வச்சிருந்தா இன்பமா இருக்கணும் லைஃப்ல. அவன் சாந்தராஜன் பேர் வச்சா என்ன இருக்கணும், சாந்தமா இருக்கணும். அன்புராஜன் பேர் வச்சா அன்பா இருக்கணும். வேற வழி இல்லை. ஏன்னா பேரின்படி வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதை தீர்க்க தரிசனமாய் தாய் தகப்பன் மூலமாய் வைத்தும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனந்தராஜன் வச்சா என்ன பண்ணும், ஆனந்தமா இருக்கணும். அவர் எப்பயும் அழுதுகிட்டே இருக்க கூடாது பாருங்க. நம்ம பேருக்காக கூட ஒழுங்கா ஜெபிக்கணும். இந்த பேரை வச்சுட்டாங்க, தயவு செய்து இந்த பேரின்படி என்ன பண்ணணும், அவன் வாழ்ந்து சுகமா இருக்கணும். வைக்கிறப்ப எல்லாம் பேரு எப்படி வைக்கிறாங்க, எந்த குழந்தைக்காக பார்த்து தரித்திரவாள் அப்படின்லாம் பேர் வச்சது இல்லை, ஐஸ்வர்யவாள் அப்படிதான் சொல்றோம். ஐஸ்வர்யா அப்படி இப்படிதான் பேர் வைக்கிறோம். ஏன்னா பேரின்படி என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும். ஆமா கரெக்டா. தமிழ் பற்று உள்ளவர்கள்லாம் பேரை தமிழ்ல என்னென்ன பேரை வைப்பாங்க, தேன்மொழி, தமிழ் மொழி. ஏனென்றால் அந்த தமிழ் அவங்களுக்குள்ள என்ன பண்ணுமா, அதிகமாக ஊடுருவ வேணும் பாருங்க. they are prophesying to their name. இன்னைக்கு வேதத்திலும் தேவன் தன்னை குறித்து பேசும் பொழுது அவருடைய வார்த்தை அவருடைய நாமத்திற்குள்ளாக அவருடைய சுவாபத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே காட் எலோஹிம் என்று பேசப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் கிரியேட்டர், அவன் the God great creator. Hallelujah. The one creator. Hallelujah. எப்படி ஒருவர் சிருஷ்டிக்கிறவர், இவர்தான் பெரிய சிருஷ்டிகர். எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், கிரியேட்டர் என்று என்ன பண்ணலாம், எலோஹிம் என்று சொல்லி விடலாம். கரெக்டா. we call it as a progressive revelation of God's name. தேவன் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக என்ன பண்ணியிருக்கார்,
மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. எலோஹிம் என்று அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவருக்கு பேர் என்னது? கிரியேட்டர், எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவர், எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். ஏற்கனவே சொல்லிருக்கோம் பாருங்க, ஒன்றுமில்லாமையிலிருந்து சிருஷ்டிக்கிறவர். ஹல்லேலூயா. கிரியேட்டட் அவுட் ஆஃப் நத்திங். தேவன் பூமி எப்படி சிருஷ்டித்தார்? ஒன்றுமில்லாமையிலிருந்து அவருடைய வார்த்தையை பேசி என்ன பண்ணார்? எல்லாத்தையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். எலோஹிம். ஆமென். சரி, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்திலே எல்ஷடாய் என்று என்ன பண்ணா? தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்ஷடாய் என்றால் போதுமானவருக்கும் அதிகமானவர். ஹல்லேலூயா. ஆல் சஃபிஷியன்ட் ஒன், எல்லாவற்றுக்கும் போதுமானவர். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல அந்த பேர்களுக்குள்ளாக தேவன் மனிதனுக்கு எதெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் அவர் என்னவா இருக்கிறார்? போதுமானவராக இருக்கிறார். இது ஆபிரகாமுக்கு தான் பேசுறாரு பாருங்க. ஆபிரகாம் தன்னுடைய காலம் சென்ற வயதிலே எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அவர் சொல்றாரு, எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவர் மட்டுமல்ல, என் பேரே அதுதான்ப்பா, உன்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். ஹல்லேலூயா. ஆல் சஃபிஷியன்ட், உனக்கு என்னெல்லாம் தேவையோ அதற்கெல்லாம் என்ன இருக்கிறேன்? நானாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஜெகோவா ஜைரே, God will see and provide. தேவன் காரியங்களை முன்னமே கண்டு பின்பு அதற்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறார்? நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் முன்னமே பார்த்து அதை என்ன பண்றாரா? நமக்கு அதுக்கு என்னென்ன தேவை அது எல்லாத்தையும் தயார் செய்து தருகிறவராக இருக்கிறாராம். அது ஆபிரகாமுக்கு சொன்னார் பாருங்க. அவன் ஈசாக்க பலியிடருக்கு போயிட்டான். ஆனா அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, இவன் மேல என்ன பண்ணாத, கத்திய வைக்காத, அங்க ஒரு ஆடு இருக்குது, என்ன பண்ணு, அதை எடுத்திருந்தா என்ன பண்ணு வச்சு. அங்கதான் அவருக்கு ஜெகோவா ஜெயரே என்று என்ன பண்ணப்படுகிறது? பேர் வெளிப்படையாகிறது. அதே போல யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீர்கள் என்றால், ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லுகிறார். அவன் ஜெகோவா. ஜெகோவா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஐ ஆம் தட் ஐ, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் மாறாதவர். நான் என்ன பண்ணது? மாறாதவர். ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. கர்த்தருடைய சுபாவத்துல ஒன்று, he is not changing. தேவன் என்ன பண்றது கிடையாது? மாறுவதே கிடையாது. ஐ ஆம் தட் ஐ ஆம். நான் உங்ககிட்ட ஒண்ணு சொன்னேன்னா நான் அப்படியே தான் இருப்பேன். அதுல என்ன பண்ண மாட்டேன்னா கொஞ்சம் கூட மாறவே மாட்டேன். எத்தனை பேர் நம்ம நம்புறோம்? ஹல்லேலூயா. தேவன் ஒன்ன சொல்லிட்டாருன்னா அதை அப்படியே நம்பிதான் ஆகணும் பாருங்க. ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், ரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டேன்னா அது அப்படிதான் இருக்கும். அதுல என்ன கிடையாது? வேற எந்த மாறுதலும் கிடையாது. பிகாஸ் ஐ ஆம் தட் ஐ ஆம். இன்னைக்கு சில வேளையில மக்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்குது பாருங்க. ஏனென்றால் யார் சொன்னா என்ன சொன்னான்றது தெரியாததுனால ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த கேள்வி சுத்திக்கிட்டு இருக்கு நீ மைண்ட்ல. தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். ரட்சிக்கிறேன் என்று சொன்னால், ரட்சித்துட்டேன் என்று சொன்னால் அதை ரட்சித்துட்டாரு பாருங்க. ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஐ ஆம் தட் ஐ ஆம். ஐ ஆம் சேஞ்ச் நாட். ஹல்லேலூயா. இன்னொன்னு ஃபெய்த்ஃபுல் என்று சொல்லுங்க. அப்படி என்றால் you can put your faith on him in all season. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை அவர் மீது எப்ப வேணா வைக்கலாம், எந்த நாள்லயும் வைக்கலாம். ஏன்னா அவர் என்ன பண்றது கிடையாது? மாறுவதே கிடையாது. ஓகே. இப்ப யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26ஆம் வசனத்துல தன்னுடைய பேரை இப்படியாக வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 26வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர்களுக்கு அங்கே ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்ற பாருங்க. இங்க சுகமாக்குதலை குறித்து என்ன பண்ணுகிறார்? பேச வருகிறவராயிருக்கார். இவங்க நிக்கிற ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். இந்த கதையை நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க. இது நடந்த ஒரு சம்பவம். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டா அங்க தேவன் எதற்கு சுகத்தை குறித்து பேசுறார் என்பது புரியும். தண்ணி கிடைக்கல, சரி தண்ணியை கண்டுபிடிச்சிட்டாங்க அவன். ஆனா தண்ணி என்னவா இருக்குது? குடிப்பதற்கு ஏதுவல்லாததா இருக்குது. இங்க வார்த்தை சொல்ல போனோம் என்றால் அது குடிப்பதற்கு கஷ்டமான விஷயமா இருக்கிறது. ஏன்னா மதுரம் இல்லாமல் இருக்கிறது. மதுரம் இல்லாமல் சொல்றதை விட இங்க
அவன் பிட்டர் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு 23ஆம் வசனத்தில் படிப்பீர் என்றால், அவர்கள் மேரிபாவின் தண்ணீர் அண்டைக்கு வந்தார்கள். அது என்னவா இருந்தது? கசப்பா இருந்தது. இப்ப கசப்பு தண்ணீர் என்று சொன்னா நம்ம கசப்புலாம் என்ன சொல்லுவோம்? ரொம்ப குடிக்கவே முடியலங்க. இது குடிக்கவே முடியலன்றது பிரச்சனைக்கு மேல ஒண்ணு இருக்குது. அப்படி அது என்ன சொன்னா அவன் இந்த குடிக்கவே முடியாத ஒரு தண்ணியில ஒரு ஒரு முக்கியமான விஷயம் உள்ள அடங்கி இருக்குது. இதை நீங்க குடிச்சீங்கன்னா வியாதி வந்துடும். இதை நீங்க குடிச்சீங்கன்னா என்ன ஆயிடும்? வியாதி வந்துடும். அதுல வெளியில தண்ணி எல்லாம் என்ன பண்ணுது? பாக்குறதுக்கு ஒரே மாதிரியா இருக்குது. இப்ப குடிக்கிறப்ப தொண்டை அளவுல நம்ம கண்டுபிடிக்கலாம் இது வந்து என்ன இருக்குது? கசப்பா இருக்குது. ஆனா கசப்பு தண்ணிக்கு பின்னாடி என்ன இருக்குது? மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில இந்த சரீரம் சரியாய் வேலை செய்யாத நிலைமைக்கு அது என்ன பண்ணப்பட்டோம்? தள்ளப்பட்டு விடும். இப்படி அதான் அதுக்கு கசப்புன்றது அர்த்தம். கசப்புனா குடிக்க முடியாத விஷயம். எப்படியோ கசப்பை கூட குடிச்சிடலாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? சில வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. எவ்வளவு கசப்பையும் நாங்க குடிப்போம். பாவக்காவே நாங்க குடிக்கிறோம், தண்ணீரே குடிக்கிறோம், காய்ச்சி அதை சூப் போட்டு. இந்த தண்ணீர் பாவக்காய் நல்ல தண்ணி, அது கசப்பு இருக்குது, ஆனா உள்ள போய் சாகடிக்காது. அது உள்ள போய் வேணா கிருமிகளை சாகடிக்கும், ஆனா மனிதனே என்ன பண்ணாது? சாகடிக்காது. இவங்க வனாந்தரத்துல இருக்காங்க, ஒரு தண்ணியை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தண்ணிக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது, இது மரணத்தை பிறப்பிக்க கூடியதா இருக்குது. ஆனாதான் தேவன் சொல்றான், நீ இந்த மரத்தை வெட்டி அதுல போடு, இது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக பேசப்படுகிறது. அந்த கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் பேசப்பட்டதனுடைய மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் அந்த தண்ணீரை சுத்தப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. God heals என்று சொன்னால் ஒரு சரீரத்தை என்ன பண்ணுகிறார் தேவன்? அந்த தண்ணீரை சுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கூட முதல்ல போனோன்னு என்ன சொல்றாரு? பிளட் டெஸ்ட் என்ன சொல்றாரு? எடுக்க சொல்றாரு. அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க, இல்ல சில டைம் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, இல்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதுக்கு இன்ஃபெக்ஷனுக்கு என்ன பண்றாங்க? மருந்தை செலுத்துறாங்க. கரெக்டா? என்ன செய்யறாங்க? அவங்க சரீரத்தை சுத்தப்படுத்துறாங்க. எதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதெல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்? எடுத்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்ப தேவன் யெகோவா ராஃபே என்று தன்னை வெளிப்படுத்துவதற்கு அர்த்தம் என்ன சொன்னால், மனிதனுடைய சரீரத்திலே சாவுக்கு ஏதுவான எந்த ஒரு கிருமிகளையும் அழிக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முக்கியமான விஷயம் பாருங்க, தண்ணி மட்டும் பிரச்சனை கிடையாது, தண்ணி கசப்பா இருந்தது பிரச்சனை கிடையாது, அது சாவுக்கு ஏதுவான தண்ணி. அதை மட்டும் ஜனங்க குடிச்சவங்க என்ன ஆயிடும்? இப்ப தண்ணி இல்லாம கொஞ்சமாவது உயிர் தப்பி என்ன பண்றான்? மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கான். இதை குடிச்சா என்ன ஆயிடும்? இருக்கிறதும் போய்விடும். குடிக்கிறது கூட ஆள் இருக்க மாட்டான். ஆனா தேவன் சொல்றாரு, இதை கூட என்னால் சுகமாக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு தண்ணீரை, வனாந்தரத்தில் இருக்கிற தண்ணீரை மாற்றுவேன், அதை சுத்தப்படுத்துவேன், அதை சுகமாக்குவேன் என்று தேவன் சொல்லுவார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே யெகோவா ராஃபே என்று சொன்னார், நம்முடைய ரத்த நாளங்களை சுகமாக்குகிறவர். ஹல்லேலூயா. ரத்தத்தை சுகமாக்குகிறவர், உள்ள இருக்கிற எல்லா பாகங்களையும் சுத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. ஏன் இவரு இவ்வளவு தெளிவா பேச வேண்டியதா இருக்குது? ஏனென்றால் மக்களுக்கு இது நிச்சயமான ஒரு தேவை. பாருங்க, ஏன் தேவை என்று சொன்னால், எனக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் புரிந்து கொண்டது. இவங்க ஒரு சிலர் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ஜனங்களுக்கு மேல அங்க வந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேரு? 20 லட்சம் ஜனங்களுக்கு மேல. நம்ம யாராவது ஒருத்தர் 2 பேர் செத்ததை பார்த்தாவே நம்மளுக்கு பல நாள் தூக்கம் வர மாட்டுது. இங்க ஒரு கூட்டம் 2 கூட்டம் கிடையாது, 20 லட்சம் ஜனங்களுக்கு மேல இருக்கிறாங்க. எப்படி பாஸ் இந்த கணக்கு சொல்றீங்கன்னா, யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 37வது வசனம். யாத்திராகமம் 12:37. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையாய் பிரவேசித்து சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைகள் தவிர 6 லட்சம் புருஷராய் இருந்தார்கள். 6 லட்சம் பேர் இருக்கிறாங்களாம். இந்த 6 லட்சம் பேரை நீங்க கணக்கு போட்டீங்கன்னா, ஒரு மனைவி அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா 12 லட்சம் ஆயிடுது. கரெக்டா? 2 குழந்தைகள் கணக்கு போட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை ஆயிடு? 24 லட்சம் ஆயிடுது. 2 குழந்தைகள். அது இன்றைய நாள் கணக்குப்படி சரியான கணக்கு. ஆனா அந்த நாள்ல இதுதான் பெரிய வேலையாகவே நடந்துட்டு இருந்தது. பாருங்க, ஜனத்திரல்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதை இப்படி ஒரு வழியாக வைத்திருந்தா அப்ப எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க பாருங்க. நம்ம ஒரு மினிமம் கணக்கு போடுறோம், எத்தனை லட்சம் இருந்திருக்கும்? 20 லட்சம் மினிமம் கணக்கு. மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் போலாம் பாஸ்டர். இது மட்டும் இல்ல, கூட வந்த கால்நடையாய் வந்தவர்கள்
இவங்களெல்லாம் கணக்கு, கால்நடையா வந்த பிராணிகள் அதெல்லாம் கணக்கு போட்டீங்கன்னா இப்ப வனாந்தரத்துல மொத்தமா சாகக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. தேவன் அந்த வேளையிலே மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், நான் சுகமாக்குகிறவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, என்னைக்கெல்லாம் மனிதன் ஒரு கிரைசிஸ்ல வரானோ, என்னைக்கு மனிதன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எந்த வழியும் இல்லைன்னு வரானோ, அன்றைக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்றாரா? தன்னை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ரொம்ப முக்கியமான பகுதி வாழ்க்கையில. இன்னைக்கு தேவன் உங்களை சுகமாக்க முடியும் என்று சொன்னால், அதற்கு காரணம் என்று சொன்னால், அந்த நாளிலே தேவன் மனிதன் எல்லாவற்றுக்கும் முடிவுக்கு வந்த பொழுது நான் சுகமாக்கினேன் என்று, சுகமாக்குகிறவர் என்று வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் தேவன் அப்படியே வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா வியாதியிலிருந்து வேணால் சுகமாக்கலாம். ஏனென்றால் அவரால் சுத்தமாக்கக்கூடியவர். பாருங்க. ஹல்லேலூயா. சில வேளை இந்த உலகத்தில் இருக்க மருந்து மாத்திரைகள்லாம் ஒரு வியாதியை கொடுத்தா இன்னொரு வியாதி வரும்ன்ற, அதுக்கு பேர் என்ன சொல்றான்? அழகு பேரு சைடு எஃபெக்ட். அவன் நீங்க தொண்டைக்கு சாப்பிட்டீங்கன்னா கிட்னி போயிடும், கிட்னிக்கு சாப்பிட்டீங்கன்னா குடல் போயிடும். இப்படி சைடு எஃபெக்ட்ஸ் எக்கச்சக்கமா வச்சுட்டு மருந்தை கண்டுபிடிச்சு அதை ஒரு மனிதன் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறான். ஆனால் வேதத்திலோ வெளிப்பட்ட தேவன் தன்னை சொல்லுகிறார், நான் சுகமாக்குகிறவர், அப்படி என்றால் நான் சுத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒரு பகுதியை சுத்தப்படுத்தினா அது மற்ற பகுதியை அசுத்தப்படுத்தாது, எல்லா பகுதியும் சுத்தமாகும். இன்னைக்கு தேவன் அப்படிப்பட்டவராக நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். இந்த இடத்துல ஒன்னு சொல்லியிருக்கிறார், நீ என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் எல்லாவற்றையும் கை கொண்டால் நீ எகிப்துக்கு வரப்பண்ண ஒரு நோயை கூட என்ன பண்ண மாட்டா, நீ வாழ்க்கையில பார்க்க மாட்டா. இத மக்கள் எல்லாம் பிடிச்சுக்கிட்டு நீங்க பழைய ஏற்பாட்டுல என்னெல்லாம் கர்த்தர் சொன்னாரோ அதெல்லாம் செய்தீங்கன்னா தாங்க சுகம் கிடைக்கும். பாருங்க, பழைய ஏற்பாட்டுல இவ்வளவு சொல்லியும் என்ன பண்ணல, நிறைய பேருக்கு சுகம் கிடைக்கல. இந்த வசனமானது நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி வந்தது. நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி வந்தது. ஆபிரகாமின் பிரமாணத்துக்கு கீழாக என்ன பண்ணுகிறார்கள்? ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த டைம்ல கர்த்தர் சொல்ற, நான் சொன்னதை கேட்டனே என்ன பண்ணுவ, நீ நல்லா இருப்ப. இப்ப தேவன் இவர்களுக்கு சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், நீ வேற எந்த தேவர்களையும் சேவிக்க கூடாது, என்னையே சேவிக்கணும், என்னையே ஆராதிக்கணும். இது ஒண்ணுதான் சொன்னது. பாருங்க எப்படி எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? ஹல்லேலூயா. மேரிபான் அண்டையில் வர்றப்போல கடவுள் என்ன பண்ணல, 10 பிரமாணத்தை கொடுத்து நான் இதெல்லாம் சொல்றேன், நீ இதெல்லாம் செய்தாதான் என்ன பண்ணும், உனக்கு சுகம் உண்டாயிருக்குன்னு சொல்ல. ஒன்னே ஒண்ணுதான், நீ எகிப்தை விட்டு வெளியே வரணும், என்ன பண்ண, என்னை ஆராதிக்க வேண்டும். நான் தான் ஜீவிக்கிற தேவன் என்பதை நீ உலகத்துக்கு காண்பிக்கும்படியா என்னையே சேவிக்க வேண்டும், என்னையே ஆராதிக்க வேண்டும். இதுதான் நான் உனக்கு வச்ச ஒரு விஷயம். இதை மட்டும் செய்தனா உனக்கு சுகம் என்றென்றைக்கும் வாழ்க்கையில் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இதை விசுவாசித்தவர்கள் 100% சுகமாயிருக்கிறாங்க. எப்படி ரொம்ப அருமையான விஷயம் பாருங்க. ஹல்லேலூயா. இதை விசுவாசித்தவங்க என்ன பண்ணிருக்காங்க? 100% சுகமாயிருக்கிறாங்க. இதை சங்கீதக்காரன் தீர்க்கதரிசி எழுதி வைத்திருக்கிறான். பாருங்க, சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவனும் இருந்ததில்லை. பாருங்க, என்ன மாதிரியான ஒரு டெக்ளரேஷன் பாருங்க. குறைஞ்சது 20 லட்சம் பேர் சுகமா வாழ்ந்துருக்கிறோம். சரி, மேக்சிமம் ஒரு கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 30 லட்சம் பேர் வருங்க. அதுக்கு என்ன சொல்லலாம், ஒரு 3 மில்லியன் பீப்புள். அப்படி 30 லட்சம் பேர் என்னவா இருக்கிறாங்களா? சுகமாய் வாழ்ந்திருக்கிறாங்களா? எது? அந்த வார்த்தையை நம்பி வாழ்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவங்க என்னங்க செய்தாங்க? தேவனை ஆராதிப்போம், அவர் சொல்லிட்டாரு, அவர் வார்த்தையை விசுவாசிப்போம் என்று சொன்னால், இவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் மட்டுமல்ல, இவர்களுடைய கோத்திரங்களில் ஒருத்தர் கூட என்னவா இல்லாம் வியாதியா இல்லையா? எத்தனை பேருக்கு புரிகிறது? ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறது இல்ல, நீ என்றென்றும் பலவீனமா இல்லாதபடி உனக்கு சுகத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருத்தர் கூட பலவீனமா இல்லையா? எவ்வளவு பெரிய அதிசயமான விஷயம் பாருங்க. ஆஸ்பத்திரிலாம் வச்சிருந்தா மூடிட வேண்டியதான் உடனே. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் அங்க என்ன இல்ல, வேலையே இல்லை. இன்சூரன்ஸுக்கெல்லாம் வேலையே கிடையாது. இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் பாய் பாய் தாங்க. ஏன்னா வியாதியே இல்ல. டாக்டர் படிப்பு சீட் எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குங்க. ஏன்னா வியாதியே இல்லை. டாக்டர் படிச்சு எங்க போய் டெஸ்ட் பண்றது? அன்றைய காலங்கட்டில் தேவனுடைய வார்த்தை ஒன்றை விசுவாசித்து ஒரு தேசமே சுகமா இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் மக்கள் சுகமா இல்லைன்னா, அவர்கள் தேவனை விசுவாசிப்பதில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாயிருக்கு. அதனால்தான் சுகம் உண்டாயில்லையே. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஒரு தேசத்தை சுகமாக்கக்கூடியவர்னா உங்களையும் குடும்பத்தையும் சுகமாக்குவது அவருக்கு ரொம்ப சுலபமான விஷயம் பாருங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது.
அவர்கள் விசுவாசிக்க முடியவில்லை. அதான் பிரச்சனை பாருங்க. God is enough for all man's need. Hallelujah. மனிதனுடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையில அவர் நியமங்களையும் அவர் கோட்பாடுகளையும் கடைபிடிங்கன்னு சொல்லுகிறோம். அதை விட, அந்த உடன்படிக்கை விட, ஆபிரகாமின் உடன்படிக்கை விட, மோசே கூட கர்த்தர் பேசின வார்த்தைகளை விட நாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப இந்த புதிய உடன்படிக்கை அதை விட பெருசா பாஸ்டர்? நிச்சயமாகவே. ஏனென்றால் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே உன்னதமான ஆசாரிய ஊழியத்தை என்ன பண்ணிருக்கார்? பெற்றிருக்கார். இப்ப பாருங்க, புதிய வாக்குத்தத்தம், உன்னதமான வாக்குத்தத்தம், உன்னதமான தேவனுக்கு நடுவாக நின்று நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். எல்லாமே உன்னதம். பாருங்க, புதிய உடன்படிக்கை என்பது பழைய உடன்படிக்கை காட்டிலும் பல மடங்கு, இல்லாட்டில் பல கோடி மடங்கு பெஸ்ட். ஏனென்றால் இது கிறிஸ்துவின் மூலமாய் உண்டான உடன்படிக்கை. ஹல்லேலூயா. பழைய உடன்படிக்கைக்கே ஒரு இத்தனை பேரை சுகமாக்கக்கூடிய வல்லமை இருக்கும் என்று சொன்னால், புதிய உடன்படிக்கையில் வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் சுகமாக்குதல் தேவன் நமக்கு வைத்த பங்காகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. God wants to heal you. தேவன் என்ன பண்ணுகிறார்? உங்களை சுகமாக்க விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டிலே அவரை சேவிக்க வேண்டும். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய உங்கள் வாழ்க்கையின் ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். Making Jesus as the Lord and Savior of your life. அவ்வளவுதான். சுகத்துக்காக மக்கள் அலைந்து திரிகிறப்ப ஒரு விஷயம் புரியுது, அவர்கள் சுகத்தை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. தேவன் யார் என்று தெரியவில்லை, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று தெரியவில்லை, தேவன் என்ன விரும்புகிறார் என்று தெரியாமல் இருக்கிறது. ஒன்றை பார்க்கும் பொழுது நாம் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம். என்ன இதுல செய்ய வேண்டும் என்று சொன்னால், believe in Jesus Christ. We are already obedient children. ஆமென். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையின் மற்ற பரிகாரி என்று நம்புகிறீர்களோ, அன்றைக்கே நீங்கள் கீழ்ப்படியின் பிள்ளைகளாய் மாறிவிடுகிறீர்கள். யெகோவா ராஃபே உங்களை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் சுகமாக்குகிறவர். ஆமென். பாருங்க, ஆவிக்குரிய சுகமாக்குதல் ஒன்று உண்டு, அதுதான் ரட்சிப்பு. மனிதனால் தன் ஆவியை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இயேசு பூமியிலே வந்தார். ஏனென்றால் மனிதனுக்கு ஆவிக்குரிய சுகத்தை கொடுக்க. அது மட்டுமல்ல, மனிதனுக்கு மனதளவுல சுகம் தேவைப்படுகிறது. அதனால்தான் கர்த்தர் ஆத்மாவை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவனுக்கு உணர்ச்சிகள சுகம் தேவைப்படுகிறது, அதையும் செய்கிறவராக இருக்கிறார். சுகம் என்பது சரீர காப்பாற்றுதல், சரீர ரட்சிப்பு என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. Salvation is bodily. Healing is bodily salvation. ஹல்லேலூயா. சுகம் என்பது சரீர பிரகாரமாய் தேவன் நம்மை ரட்சிப்பது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவர்களை குறித்து ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எப்படி ஒரு கிறிஸ்தவன் பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினாரோ, அதே போல அவன் வியாதியாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. சுகம் தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிற ஒன்றாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. only reason million people lived happily. ஒருத்தர் கூட வியாதியா இல்லையா? அவன் பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏன்னா 1-2 வார்த்தைகளினால் காரியங்கள் நிலைப்படும். அவன் சரியா? இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 107:20. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவரை அழிவுக்கு தப்புவிக்கிறார். பாருங்க, he sent his word and healed them and delivered them from their destructions. அழிவு என்று சொல்லப்படும் பொழுது சரீர அழிவை குறித்து பிறகு சுகம் என்று சொல்லப்படும் பொழுது சரீர அழிவில் சுகத்தை குறித்து காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். தன் வார்த்தை அனுப்பி காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அத்தனை கோடி ஜனங்களையும், அத்தனை லட்சம் ஜனங்களையும் எப்படி தேவன் ஆசீர்வதித்தார்? தன் வார்த்தை அனுப்பி நான் சுகமாக்குகிறவர், இதை நீ நம்பு, இதை நீ விசுவாசி, சுகம் உன்னுடையது என்று சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம தான் கோட்பாடு வச்சிருக்கோம், இதெல்லாம் செய்தாதான் சுகமாகும், அதெல்லாம் செய்தாதான். ஒன்றே ஒன்றுதான், இயேசுவை விசுவாசி, அவரை சேவிப்பதற்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, சுகம் உன்னுடையது. ஹல்லேலூயா. Serve Jesus and worship him and accept his redemption work. Hallelujah. தேவன் என்னை மீட்டுக் கொண்டார், என்னை சுகமாக்கினார், என்னை காப்பாற்றுகிறார் என்பதை என்றைக்கு நீ நம்ப ஆரம்பிக்கிறாயோ அன்றைக்கே சுகமும் உன்னுடையதாக மாறிவிடுகிறது. Hallelujah. Only believe. God wants to heal you. God wants to heal you. தேவன் உங்களை சுகமாக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். அதனால சுகம் என்பது கிடைக்க முடியாத பொருளாய் கிறிஸ்தவர்கள் அலைந்து தேடி காண முடியாத பொருளெல்லாம் வைக்கல.
விசுவாசிப்பதற்கு ஏதுவாக வசனங்களை வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்களை காண்பித்திருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வைத்திருக்கிறார். இதை என்றைக்கு ஒரு மனிதன் பார்க்க ஆரம்பிக்கிறானோ அவன் சுகத்தை நம்ப முடியும். சுகம் அவனுடையதா இருக்கும். ஹல்லேலூயா. God wants to heal you. நீங்க சொல்லலாம், எனக்கு சுகமா? நிச்சயமாகவே வியாதியா இருக்க ஒவ்வொருவருக்கும் தேவன் சுகமாக்க விரும்புகிறவராயிருக்கிறார். உலகம் எங்கும் போய் இதைதான் தேவன் செய்ய சொன்னார். ஹல்லேலூயா. வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு தன்னுடைய வார்த்தையை அனுப்பி அழிவிலிருந்து காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். இன்னைக்கு டாக்டர் எதையாவது சொல்லியிருக்கலாம், இது இவ்வளவுதான், அது அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஒண்ணும் முடியாது. நான் சொல்றேன், அந்த அழிவிலிருந்து தன் வார்த்தையாகிய கிறிஸ்துவை அனுப்பி நம்மை சுகமாக்குகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சுகம் உங்களுடையது. சுகமாக்க தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். இதை விசுவாசியுங்கள், இதை நம்புங்கள், இதுவே உங்களை சுகமாக்கும். ஹல்லேலூயா. only believe. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில கஷ்டப்படுற காரணம் என்ன? சரியானபடி தங்கள் விசுவாசத்தை பயிற்சிவிக்காததான். தேவன் சொல்லுகிறார், நான் சுகமாக்குகிறவர் யெகோவா ராஃபே. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு முழுவதும் சுகமாக்கி இருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் புதிய உடன்படிக்கையின் மூலமாய் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளாக, சுகமாக்கக்கூடியவராக, சுகம் நம்முடைய பங்காக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இதை நாம் விசுவாசிப்போம். இதை விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்ம மூலமாகவும் நம்மளுக்கும் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுகங்களையும் உண்டாக்க முடியும். பிரைஸ் காட்.